உழைப்பு நம்ம ஊர்லேருந்து சொல்லாதோட நீ நல்லா தெளிவாக பேச்சு நீங்களும் வளர்த்ததுமா இந்த ஒரு பெரிய சிப்பி போல் கடினமான வாழ்க்கை சூழ்நிலையில் முத்தாக பூத்த பூமாரி. ஒவ்வொரு நாளும் மருத்துவ கனவுக்காக பல மாணவ மாணவிகள் போராடும் நிலையில் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று MBBS படிக்க தேர்வாகி இருக்கும் விறகு வெட்டி பிழைக்கும் ஏழை தாய் பெண்ணழகு மகள் பூமாரியின் சாதனை பயணம். தாய் பெண்ணழகு, மகள் பூமாரி, இவர்களுடைய பெயர் போல் இந்த பயணத்தோட கதையும் ரொம்ப அழகானது. இதுல ஹீரோ நம்ம பூமாரி தான். தந்தை இல்லாம வாழ்க்கையில ஒவ்வொரு படியையும் தத்தி தத்தி தாண்டி விறகு வெட்டி இரவு பகலுமாய் உழைத்து தன்னை படிக்க வைத்த தாய் முன் இப்போ ஒரு மருத்துவ மாணவியா நிக்கிறாங்க பூமாரி. விருதுநகர் மாவட்டம் திருசுழி அருகே உள்ள புலிக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி பெண்ணழகு தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை மற்றும் 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இதில் முத்துப்பாண்டி கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்த நிலையில் தாய் பெண்ணழகு வளர்ப்பில் 3 குழந்தைகளும் வளர்ந்து தாத்தா வீட்டில் வசித்து வருகின்றனர். இதில் தாத்தா பாட்டி ஆகியோர் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகின்றனர். தாய் பெண்ணழகு விறகு வெட்டும் வேலையும் அன்றாட பிழைப்பு நடத்தி மிகவும் வறுமையில் வாடி வந்துள்ளனர். இதில் கஷ்டப்பட்டு 3 பிள்ளைகளையும் அரசு பள்ளியில் படிக்க வைத்து வந்தனர். மாணவி பூமாரி சேலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சுமார் 2 லட்சம் வரை வட்டிக்கு வாங்கி பணத்தை கட்டி நீட் தேர்வுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக தயாராகி வந்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல் மருத்துவ படிப்புக்கு தேர்ச்சி பெற்றார். ஆனால் பல் மருத்துவம் படிக்க ஆர்வம் இல்லாததால் MBBS படிக்க மிகுந்த ஆர்வம் இருந்ததால் மீண்டும் நீட் பயிற்சி பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார். பூமாரி, எங்கள் ஊர் விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சி. நான் இப்போ MBBS 7.5 ரிசர்வேஷன்னால MBBS செலக்ட் ஆகிருக்கேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் நான், எங்கள் அப்பத்தா, எங்கள் ஐயா, என் தம்பி 2 பேர். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பத்தாவும் விறகு வெட்டு போவாங்க. எங்கள் ஐயா ஆடு மேய்க்க போவார். இப்படி தான் நான் படித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது டென்டல் கிடச்சிச்சு. அது எனக்கு நான் MBBS தான் படிக்கணுன்ற ஆசைனால திருப்பி செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணி இப்போ MBBS ஆகிருக்கேன். நான் செகண்ட் டைம் நீட் படிக்கணும் அப்படின்றப்ப எங்கள் வீட்டில் எல்லாருமே வேணாம், அதெல்லாம் முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. சேர்த்து விட மாட்டேன்னு கூட சொன்னாங்க. எங்கள் சார் சேர்பதி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில் கெமிஸ்ட்ரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் சார் தான் அவனால் கண்டிப்பாக படிக்க முடியும், படித்தா வாங்கிடுவான்ற எனக்கே செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுத்ததே எங்கள் சார் தான். எனக்கே கூட நம்பிக்கை இல்லாத போதும் கூட என்னால் முடியுன்றதை உணர வச்சது எங்கள் சார் தான். எங்கள் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னும் முக்கியமாக 7.5 ரிசர்வேஷன் இல்லைன்னா எங்களை மாதிரி கிராமத்தில் இருந்து இல்லை எங்களால் MBBS படிக்க முடியுமான்ற கனவு அடைகிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு 7.5 ரிசர்வேஷனை கொண்டு வந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் நன்றி சொன்னேன். என்னோடய காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறம் மெஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிறதுனால மற்ற செலவு, என்னோடய போக்குவரத்து செலவு, நான் சென்னையில் தங்குறது அந்த மாதிரி செலவுக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு உதவுனா ரொம்ப நல்லதாக இருக்கும். எங்கள் ஊர் புலிக்குறிச்சி, விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சி கிராமத்தில் என் மகவர் பூமாரி. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் படித்து நீட்டு கோர்ஸ் படித்தது. பாப்பா விறகு வெட்டி வேலை கடையெடுத்து நூனாவளை போய் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். இப்போ எங்களுக்கு எங்கள் பாப்பா கோர்ஸ் 2 வருஷம் படிச்சிச்சு. முதல் வருஷம் இதாகி போகலை. இப்போ 2வது வருஷம் போய் போயிடுச்சு. எங்களுக்கு நல்லா மகிழ்ச்சி, சந்தோஷம், கடவுளுக்கு ஒரு நன்றி. இப்போ எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் இப்போ கவர்மெண்ட்டு எல்லா செலவு எடுத்துக்கிடுச்சு. இப்போ எங்களுக்கு போய் வர செலவுக்கு எங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு நன்றி, ரொம்ப சந்தோஷம். பாதிக்கப்பட்ட கஷ்டப்பட்ட குடும்பம் இல்லையா, அவள் அத்தை இல்லை. உங்கள் அக்கா அந்த இடத்துல 9 வயசு இறந்து ஆம்பளை எல்லாம் என்ன செய்யறது, கஷ்டத்தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நிச்சயமாக விட்டு நீங்கள் கூட எனக்கு செய்யறது. திருசுழி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பூமாரி மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை வரவழைத்து பூமாரிக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தார். தெளிவா பேச்சு நீங்களும் வளர்த்ததுமா இந்த ஒரு பெரிய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கொண்டு வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் நிறைய விஷயம்.
சிப்பி போல் கடினமான வாழ்க்கை சூழ்நிலையில் முத்தாக பூத்த பூமாரி புலிக்குறிச்சி கிராமத்துக்கே ஒரு முத்துதானே. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.